சரி, நீ நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு திங்கக்கிழமை. சரி. அப்பனா என்ன இருக்கும்? நீ சந்தை இருக்கும் செக்கானத்துல. சந்தையா? ஆமா. சந்தைனா மூல என்னன்னு சொல்லு. சந்தைனா காய்கறி பொருள் விக்கிறதா சந்தை. சரி, காய்கறிக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏன் செக்கான போல சொல்ற? காய்கறி நம்ம காய்கறி வாங்கி எதுவும் பண்ண போறது கிடையாது. அது பக்கத்துல வரிசையா சாப்பாடு கடையா போட்டிருப்பான். நீ ஆனா சாப்பிட போற மாதிரி தெரியலையா? எங்களுக்கு பொண்ணை பக்கத்துல டிப்டாப்பா கிளம்பி இருக்க. எல்லாம் பார்க்க போகணும்ல. சாப்பாடும் பார்க்கணும், காய்கறியும் பார்க்கணும், பொண்ணையும் பார்க்கணும். பாத்துக்கங்க மக்களே, இவரோட அப்பா அம்மா யாரா பாத்தீங்கன்னா பொண்ணை பார்க்க மட்டும் தான் போறாப்புல. நான் ஒத்துக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? சரி, என்ன சாப்பிடலாம்? எல்லாம் முடிவு பண்ணீங்க. என்ன சாப்பிடலாம்? என்ன கடை இருக்கு? என்ன கடை இருக்கும்? பேல்பூரி, இந்த இது பூரி அதெல்லாம் வேண்டாம். 1/2 கிலோ தக்காளி வாங்கிடுவோம். 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ தக்காளி, கேரட் எல்லாம் வாங்கி நம்ம ரூம்ல சமைச்சிருவோம். பெசாண்டு ஸ்டவ் வேணும். வாங்கிக்கலாம். கடையில ஸ்டவ் வாங்கிடுவோம். அவ்வளவுதான், வாங்கிடலாம். பட்ஜெட் இருக்கும். சரி சரி. சீரியஸா என்ன சாப்பிடலாம்? பசிக்குது. சாப்பிடலாம்னு சொன்னதுக்கப்புறம் வயிறு கப்ப கப்பான்னு இருக்கும். சிக்கன் இருக்கும். சிக்கன் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. திங்கக்கிழமை எங்க வீட்டுல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. நான்வெஜ் வேண்டாம். நம்ம இயற்கையா காளான். இயற்கை இல்ல, இயற்கை காளான் வந்து இயற்கை தான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்து. அதான் இன்ஸ்டாகிராம்ல பூரா இப்படியே பார்க்க கூடாது. இன்ஸ்டாகிராம்ல பொண்ணுங்களே பார்த்துட்டு இருந்த. சரி, நம்ம சேனலுக்கு வெல்கம் கொடுக்கணும். கொடுத்துருமா? கொடுத்துடலாமா? வெல்கம் டு HDV வைப்ஸ். வைப்ஸா? ஆமா ஜி, வைப்ஸ். வைப்ஸ்னா ஜி, நம்ம vlog பார்த்து எல்லாரும் வைப் ஆகணும்ல. ஆவாங்களா? ஆகணும் ஜி, ஆக்கணும். ஆக்கிடலாம். ஆக்கிடலான்னு ஒரு மாதிரி வருது சவுண்டு. ஒரு நம்பிக்கை தான், அவ்வளவுதான். ஆக்கணும், அது நம்பிக்கை தான். HDV வைப்ஸுக்கு என்ன நம்பிக்கை? ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான். தம்பி, ரோட்டுக்கு ஒண்ணு இன்சைடு வாங்க, லஞ்ச் சைடு வாங்க. நடுவில் வந்தீங்கன்னா இடிச்சிடும். தெரியுது, நீ மூடு. சரி வாங்க போவோம். இப்ப செக்காலாம் போறோம். சரி, அங்க போய் மீட் பண்ணுவோம். சரி, நீ பேர் இந்த கல் நல்லா இருக்குல்ல? சாப்பிட முடியாது. எவ்வளவு இது? 25 ரூபா. நல்லா இருக்கு. காலை எவ்வளவு வந்துச்சு? நல்லா இருக்கா? காலை எவ்வளவு வந்துச்சு? அவன் ஃபுல்லா தின்றாமல, அவனும் கூட அங்க 4 பேர் இருக்கோம். சாரி, எனக்கு தெரியாது. கூட்டிட்டியா? கேமரா தெரியுதா? எதுக்கு ஓட்டுறது? வர போற பொண்ணு வந்து நல்லா ஊட்டுறான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கொண்டு எரியுது. மொத்தம் எவ்வளோடா வரும்? 50 ரூபா வரும். நல்லா 4 பேர், 50 ரூபாய்க்கு 4 பேர் நல்லா சாப்பிடலாம். எவ்வளோண்ணே? ஒரு மசால் போடுங்க. நல்லா இருக்கு. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன்? அவனுக்கு கூடுறா. அவன் ஒரு கிலோ சாப்பிடுவான். சாப்பிடு. நம்ம வேலை வாங்குறா.
வண்டி பின்னாடி போகுறான். காது இருக்குன்னு. அந்த மாதிரி வெயிட் இல்லாம இருக்கும். ஓ 20 ரூபா. ஓகே 80 ரூபா. இது சாப்பிடுற மாதிரி நம்ம இது என்னன்னு தெரியுமா முதல்ல? சிக்கன் சம்சானா வேற எங்க போலாம்? நார்மலா வெஜ் சம்சா தான் நம்ம சாப்பிடுவோம். என்ன சிக்கன் சம்சா சிக்கன்லாம் போட ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்ன சிக்கன் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன் என்ன சொன்ன ஆனா 20 ரூபாய்க்கு இது ஒருத்தாண்டா. நல்லா பீஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்கடா. சந்தைக்கு எதுக்கு வந்தோம்னா அது நல்லா இருந்து சாப்பாடுலாம். சிக்கன் கிட்ட போய் நல்லா உடச்சு காட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. அதான் ஒண்ணு திங்கிழமை நல்லா எல்லாமே செய்வாங்க. ஆமா இனிதான் எல்லாமே டேஸ்டா இருக்கும். ஏன்னா நான் மத்த நாள்ல இங்க வந்திருக்கோம் சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த லெவலுக்கு நான் டேஸ்ட பார்த்ததே இல்லை. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நல்ல கூட்டமும் இருக்கு எல்லா கடையிலயும். எல்லா கடையிலயும் இன்னைக்கு கூட்டம். பரவாயில்ல பிசினஸ் பிளான் சொல்ற மாதிரி இங்க நம்ம ஒரு பிசினஸ் பிளான் சொல்லுவோம். வீட்டுல ஏதாவது வியாபாரம் பண்றதா திங்கிழமை வந்து பண்ணிட வேண்டியதான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஆனா இங்க எல்லா கடையும் இருக்கு. அங்கிட்ட பார்த்தா வத்தல் விற்கிறாங்க, இங்கிட்ட வெங்காயம் காய்கறி எல்லாமே விற்கிறாங்க. எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால எல்லா மக்களுமே டக்கு டக்கு இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு தான் வாங்கிட்டு போயிறாங்கன்னு நினைக்கிறேன். பாரு பழக்கெல்லாம் 120 ரூபா தான் ஆப்பிள், 220 ரூபா விற்கிறாங்க ஊர்ல எல்லாம். அதெல்லாம் பழங்கள் வாங்கி நல்லாவே சாப்பிடுறது. நீ ஜங்க் ஃபுட்டா திங்கிறவ. நமக்கு என்ன பண்ண, நம்ம வயசு இப்பதான் இதெல்லாம் சாப்பிட முடியும். வருங்காலத்துல கொலஸ்ட்ரால் வந்துருங்கிறீங்க, சுகர் வருதுங்கிறீங்க. நம்ம ஏன் காய்கறியை பத்தி பேசணும்? வந்தவரே சாப்பிட்டியா சிக்கன்? எல்லாருக்கும் தெரியணும்ல இந்த மாதிரி. பாருங்க நீ எதுக்கு வந்து அதை மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாரும் பார்க்கணும். நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க தாங்கிறது ஏற்கதான் வாங்கி சமைச்சிடலாண்டான்னு பண்ணுவான். நம்ம சமைச்சா யார் சாப்பிட? நம்மகிட்ட என்ன இங்க 2 செஃப் இருக்கீங்க. செஃப் ஹரிஸ்வரன் சம்பாப்ல நான் சமைச்சிட நான் கூட சாப்பிடணும். குறைச்சிட வேண்டிய அதுவும் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் போச்சுருவாங்க. ஏன்னா அது நான் சமைச்சா அது இன்னும் சூப்பரா இருக்கும். பரவாயில்ல அதையும் சாப்பிட்டு நம்ம வலையை விரிக்கிறா வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? எனக்கு 2 மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு. சரி என்ன போன் என்ன அனுப்புற? வாங்க வாங்க. அப்புறம் என்ன கேட்க கொடுக்கலையா போறேன். சரி வச்சுக்கங்க, அவர் பரிசுதான். சரி எனக்கு மிளகா பஜ்ஜி தாண்டி என்ன வேணா வாங்கிக்கோங்க. உனக்கு மிளகா பஜ்ஜி தான். அதுக்குள்ள வந்துட்டான். எல்லாரும் கேட்டு போனேன். அவனுக்கு என்ன கேட்ட? அவனுக்கு எதாவது சாப்பிடுவானே. வா வாங்க வாங்க. வாங்கிட்டான் விடுங்க. கையே நீட்ல போறாரு. எப்படி இருக்கு? அவர் தன் கை தனக்கு உதவின்னு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் எனக்கு தான் உதவி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. வாழ்க்கையில உதவி பண்ணும்டா. நாளைக்கு அவன் நம்மளுக்கு உதவி பண்ணுவான். எங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. சரி இருங்க, வடை வாங்கிருக்கோம். மிளகா பஜ்ஜி இருக்கு. வடை சூப்பரா இருக்கு. மிளகா பஜ்ஜி காரம் நல்லா இருக்கு. சூடா இருக்கு. இப்பதான் போட்டுருக்காங்க வடை. ஏன்னா எல்லாமே இப்பவே போட்டாங்களா? மிளகா பஜ்ஜி காரம் சூடா இருக்கு. காரமா இருக்கா? மிளகா பஜ்ஜி காரமா தான் இருக்கு. அதனாலதான் அது வேணாம். நான் ரொம்ப ஸ்வீட் பேர்சன் பேசிக்கலி. காரமா சாப்பிட முடியும். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. பாத்தியா எல்லா கடையும் இருக்குடா. உள்ள பாப்கார்ன் கடை இருக்கு. 90s கிட்ஸுக்கு ஃபேவரட்டான இது இருக்கு. சொப்பு சாமா கடை தான் இருக்குடா இங்க.
டீ குடிக்க போறேன் தானே சொன்னேன், எதுக்கு ஜூஸ் குடிக்க கூட்டு வந்தீங்க? புதுசா ட்ரை பண்ணுவோம். டீயும் குடிப்போம், ஜூஸ் குடிப்போம். யாரு சாமி நீங்க? சரி அடுத்து டீயோட முடிச்சுக்கலாம்ல? டீ கடை தான் லாஸ்டா. உள்ள போலாம், வயிறு நிறைஞ்சிருச்சு, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி எதுவும் வேண்டாம். அது சொல்ல வேணுமா? வாங்க டீ கடையில போய் குடிப்போம் வாங்க. அப்புறம் டீயோட நிப்பாட்டி வாங்க டீக்கு போவோம். சரி டீ சொல்லியாச்சு. பப்ஸே சாப்பிட ஆரம்பிச்சா ஹரிஷ், அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ஃபினிஷ். சரி டீல சுகர் ஜாஸ்தி சொன்னீங்களா? டீ கடையில சுகரே போட மாட்டேங்கிறாங்க. இங்கதானா ஆல்டியானா? நான் போறேன் சாப்பிடுங்க. நல்லா சப்ளை பண்றப்பா நீ. எவ்வளவு சம்பளம்? எவ்வளவு சம்பளம்? வேலைக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதனால அது கெட்டு அது ஆமா அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணப்படாது. என்ன பேசுறீங்க அடி? சொன்ன மாதிரி பேசணும். அதை பத்தி நான் பெருமையா பேசணும். என்ன முன்னாடியே பேசுங்க. பெருமையா பேசுறீங்கன்னா என்ன பத்தி மூஞ்சிக்கு தான் பேச மாட்டேங்க. சார் ஒரு கேன முடிச்சிருவான். அடுத்தெல்லாம் பாப்போம். கேமராமேன் டீ குடிக்கணும், அவரை குடிச்சு பஸ் ஏறணும். சரி டீயோட அவ்வளவுதானே? நான் கிளம்ப வேண்டியதானே? சரி சரி சாரி வியூவர்ஸ், இந்த வாட்டி நாங்களும் மைக்கு கேமரா எல்லாம் பார்த்த உடனே விளாக் எடுக்கலாம்னு நினைச்சிட்டோம். ஆனா விளாக் நாங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள போயிட்டு அந்த சந்தைக்குள்ள கூட்டத்துல எப்பா கேமராமேன் எல்லாம் செத்துட்டாப்புல, மைக்குக்கெல்லாம் வாய்ஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ எல்லாமே ஒரு லெவலுக்கு கரெக்டா ஓகேவா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட் பண்றப்ப எடிட்டர் தான் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நீங்க அதை பாருங்க சார், நான் இதை பாத்துக்கிறேன். சரி பார்த்தலாம். ஆனா இந்த வீடியோ வந்துடும், இனிமே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வீடியோஸ் வரும். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ டு ஆல். லாஸ்டா சேனலோட பேரை மட்டும் HDV Vibes. Thank you.